ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மட்டும். ஓகே, இன்னைக்கு ஒரு சிறிய அப்ளிகேஷனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு வந்தீங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்ரீலங்காவில் உள்ள, அதாவது ஸ்ரீலங்கா நண்பர்களுக்கு தான் ஒரு யூஸ் பண்ணான அப்ளிகேஷன் இது. இந்த அப்ளிகேஷன் நமக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் டைப் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டைப் பண்ணுங்கள் லங்கா ஐடி கார்டு. இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாருங்கள், நான் ஆல்ரெடி லங்கா ஐடின்னு டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் லங்கா ஐடி கார்டு அப்படி டைப் பண்ணாலோ இல்லை நீங்கள் இதே மாதிரி டைப் பண்ணாலோ உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். 2 அப்ளிகேஷன் கிடைச்சிது. பார்த்தீங்களா, இதில் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது இப்போ நம்ம சப்போஸ் நம்மளோட பிறந்த நாளை நம்ம மறந்துருப்போம். அதாவது நம்மளோட ஆண்டுகதி, பிறந்த நாள் எல்லாம் மறந்துருப்போம். நம்மகிட்ட ஐடி நம்பர் நம்மளோட கையில் இருக்கும். சப்போஸ் நம்மளோட கையில் இருந்தால் நம்ம அது மூலமாக நம்மளோட பிறந்த நாள், திகதி, லேட் எல்லாமே நம்ம இலவாக பார்த்து கொள்ள முடியும். ஓகேங்களா, நம்மக்கிட்ட ஐடி நம்பர் மட்டுமே இருந்தால் போதுங்க, நம்ம இலவாக பார்த்து கொள்ள முடியும். நம்மளோட லேட் என்ன, நம்மளோட பிறந்த திகதி என்ன அப்படின்றத நம்ம இலவாக பார்த்து கொள்ள முடியும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் வரும். வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது உங்களோட ஐடி நம்பரை நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு 88 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிக்குதோ எல்லாமே இதில் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே இது போகாது. உங்களுக்கு கரெக்டாக நீங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா டைப் பண்ணுறேன். பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஐடியில் உள்ள மட்டும்தான் போகும். அதுக்கு மேலே நம்பர் அடிபடாது. அதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த ஹெச்ஆ பிஆ அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி செட் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க, உங்களுக்கு இப்படி வரும். பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு ஆனா பெண்ணா, இப்போ இது ஆண் கிடைக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நான் இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு யாருக்குமே தெரியாத நம்பரை சும்மா நான் டைப் பண்ணேன்னா இதே மாதிரி உங்களோட கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாகவே கிடைக்கும். இது பாருங்க, ஆண். ஓகேங்களா, ஆண் கிடைக்கும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திகதி, என்ன திகதி, என்ன மாதம் இவர் பிறந்தவர், மற்றது எத்தனாம் ஆண்டு பாருங்க, 53ஆம் ஆண்டு. இப்படி நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். ஓகேங்களா, நம்ம ஐடி நம்பரை வச்சுட்டு நமக்கு ஆண்டுக்கு தெரியா, நம்மளோட பிறந்த திகதி, என்ன மாதம் எல்லாமே நமக்கு தெரியா அப்படின்ட்டு நம்ம நீங்கள் இருக்க தேவையில்லை. தெரியாத நண்பர்களுக்கு தான் இந்த தகவல். நீங்கள் இந்த நம்பரை வச்சுருந்தா அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் ஆனா பெண்ணா, என்ன திகதி, என்ன மாதத்தில் நீங்கள் பிறந்தனீங்க, உங்களோட ஆண்டுகதி என்ன, எத்தனை வயசு எல்லாமே நம்ம இலவாக பார்த்து கொள்ள முடியும். ஓகேங்களா, ஓகே நண்பர்களே, இது ஒரு சிறிய தகவல் தான், இருந்தாலும் ஒரு பலனுள்ள தகவல். இந்த தகவலை நீங்கள் பார்க்குறவங்க நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது ஷேர் பண்ணுறதோட தெரியாத நண்பர்களுக்கு இது தெரிய வரும். ஓகேங்களா, லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதங்க. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது வெற்றி கொண்டு உங்கள் நண்பன் ரவி. பாய்.